நான் வந்து ஏழ்மையான பொண்ணு. பார்த்தீங்கன்னா, நான் மிக சிறப்பாக பணியாற்றிருக்கேன். 5 வருஷம் மக்களுடைய குறைகளை எல்லாத்தையும் நான் எத்தனை மணி 1 மணி 2 மணி இல்லை, நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் என் மக்களுக்கு தேவையானது அனைத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே இந்த லால்குடி சட்டமன்றத்தில் இருக்கிற தொகுதி அத்தனையுமே என்னுடைய தொகுதியாக என் சொந்த மண்ணாக நான் எடுத்து மக்களுடைய குறைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். இதே இல்லாமல் நான் கல்டமங்கலம், திருவையூர் அந்த இடத்துல தண்ணி பிரச்சனை, பட்டா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நான் வந்தால் எங்கள் அம்மா சின்னம்மா என்னை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நான் களத்தில் இறங்கி நான் வேலை செய்கிறேன். உங்களுக்கு அதை நான் கண்டிப்பாக நான் வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே ரோடும் இல்லை, ரொம்ப மிக சிறுமையங்குடியில் ரோடும் கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எல்லாம் வராங்க போகிறாங்க, இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. நாங்கள் இல்லைம்மா, நாங்கள் சொல்ல மாட்டோம், செய்வோம், களத்தில் இறங்கி செய்வோம், என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக வளரணும், மீண்டும் நல்ல ஆட்சியாக வளரணும். எங்கள் சின்னம்மாவுக்கு நான் பெருமையை நான் தேடி கொடுப்பேன். வெற்றிக்கிழமை எனக்கு சுட்டறிக்கை மெயிலில் கூட பார்க்காம வேட்பாளர் ஜோஸ்பின் அவர்கள் லால்குடி பகுதியில் தொடர்ச்சியாக நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறீங்க. பிரச்சாரத்தின் போது மக்கள் ஒரு சில பகுதிகளில் என்ன குறைகள் வைக்கிறாங்கன்னா, இன்னும் சுத்தமான குடிநீர் இல்லை, அடிப்படை வசதிகள், சாலைகள் இன்னும் ஒரு சில இடங்களில் இது பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அதனுடைய குறை வெளிப்பாடு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நான் கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேங்க. அவங்களுக்கு தான் எனக்கு அவங்களுடைய அடிப்படை தான் என்னுடைய தேவையே. அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேங்க, நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த ஒரு திருப்பு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு, உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி எப்படி இருந்ததுன்னு. ஆனால் எங்கள் அம்மாவுடைய ஆட்சி மலரணும், அம்மாவுடைய ஆட்சி மலரணுமா எங்கள் சின்னம்மா அந்த களத்தில் இறங்கியிருக்காங்க. அதனால் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். தனிமரம் தனி மரமாக அழிச்சிடலாம், ஆனால் தோப்பை என்றைக்குமே அழிக்க முடியாது. உங்களுக்கு சின்னங்கள் தென்னந்தோப்புன்றது நல்லா அமைஞ்சிருக்கு. அதனால் மக்கள்கிட்ட போகிற இடங்களில் ஒரு சில இடங்களில் குறைகள் இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் நிவர்த்தனை பண்ணிக்கிட்டே குறைகளை அவங்க டைரி போட்டு எழுதிக்கிறாங்க. அவங்க சொல்ல எழுதிக்கிறாங்க. எல்லா மக்கள் குறையை தீர்த்து வைக்கிறது. ஆனால் அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த காம்பவுண்ட் ஷேர் கட்டணுன்றதை சொன்னாங்க. அதை நீங்கள் நிறைவேற்றிங்கன்னு மக்கள் மத்தியில் பராக பேசப்படுது. கண்டிப்பாங்க நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லக்குடியில் எந்த குறையும் இல்லை. நான் நேரகாலம் பார்க்காம எத்தனை மணிக்கு நான் ஃபோன் அடித்தாலும் நான் மக்களுடைய குறையை நான் உடனே தீர்த்தி வைப்பேன். அதே மாதிரியே தாங்க மேல்நிலை நீர்த்தி கொடுத்தீங்க சார். ஆமாம் சார், ஒவ்வொரு மக்களின் தேவை அடிப்படை தேவையே குடிநீர் தானே சார். குடிநீர் கண்டிப்பான நிலையில் நாங்கள் சார் எல்லாமே வீண் பண்ணுறதுக்கு முன்னாடி